ஹலோ காய்ஸ், இன்னைக்கு ஒரு சூப்பரான ரொம்ப ஃபேமஸான ஒரு டிஷ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். சிக்கன் சால்னா ரோட் ஸ்டைலில் எப்படி செய்யறதுன்றது. இதில் ஒரு சீக்ரெட்டான இன்க்ரீடியன்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே காட்டுறேன். அப்போ நான் என்ன இது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ வாங்க ஃபர்ஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு சின்ன கப் அளவுக்கு தேங்காவை நான் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை. இதுதான் நம்ம சீக்ரெட்டு. நம்ம மசாலா நம்மளோட சால்னா கொடுக்க போது. அது கூடயே 1 டேபிள் ஸ்பூன் கசகசம். இதில் தண்ணி விட்டு நல்லா திக்கான பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த வேர்க்கடலை பொட்டுக்கடலை நம்ம போட்டு அரைக்கிறப்போ நம்மளோட சால்னா நல்லா டேஸ்ட்டும் இருக்கும். நல்லா நம்மளுக்கு குழன்னு அந்த ரோட் சைடில் வாங்குற மாதிரி இருக்கும். இதுதான் நம்ம சீக்ரெட்டாக யூஸ் பண்ணுறது. இப்போ நல்லா அரைச்சி எடுத்துட்டோம். இந்த அளவுக்கு திக்கான பேஸ்ட்டில் நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம். இப்போ நம்ம ஒரு ப்ரெஷர் குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். கடலெண்ணெய் போட்டு நம்ம ஊற்றி செய்கிறப்போ நல்ல மணமாக இருக்கும். சால்னா ரோட் ஸ்டைலில் நம்மளுக்கு கிடைக்கும். இது கூட சின்ன வெங்காயம் போட்டுட்டு நல்லா பொடிசாக கட் பண்ணி போட்டு நல்லா பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். மோஸ்ட்லி இந்த மதுரை சைடில் சால்னா ரொம்பவே ஃபேமஸ்ஸு. அங்கே நிறைய சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவாங்க. உடம்புக்கும் நல்லது, டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்கும். கொஞ்சம் கலர் மாறினோடனே இது கூட லைட்டாக இடித்து எடுத்துருக்கு. ஒரு இலை, கல்பாசி, ஒரு பெரிய அளவுக்கு பட்டை, 3 கிராம்பு, அதுக்கப்புறம் 3 ஏலக்காய். ஸோ இது எல்லாத்தையும் க்ரஷ் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்படி ஆட் பண்ணுறப்போ நம்மளுக்கு சால்னா நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அரைக்கிறப்ப எதுவும் போடாதனால லைட்டாக இடித்து ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட இஞ்சி பூண்டு, இஞ்சி அளவு கம்மியாக இருக்கணும், பூண்டோட அளவு அதிகமாக இருக்கணும். ஸோ நான் காட்டின அளவு தான். அது ஒரு 2 பேர் அளவுக்கு நம்ம இன்றைக்கி செய்கிறோம். 2 3 பேர் சாப்பிட்லாம். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு அதையும் போட்டுட்டு அதையும் நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இது கூட ஒரு 3 சில்லியை உடச்சி ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாவை அதையும் நல்லா கலரி விட்டுக்கலாம். எல்லாமே நல்லா வதங்கட்டும். இப்போ இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையுமே ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கட்டும். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை, இது கூட நறுக்கி வச்சிருக்க கொத்தமல்லி. நீங்க புதினா வேணாலும் புதினா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள். காரத்துக்கு எதுவும் நீங்கள் கம்மி பண்ணணும்னா கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மசாலா எல்லாத்தையும் நம்ம போட்டுட்டு அதையும் நம்ம பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அது கூட ஒரு கையளவு சிக்கன் ஆட் பண்ணிக்கிறேன். நான் அளவு கம்மியாக செய்யறதுனால ஒரு கையளவு சிக்கன் போதும். சிக்கன் எலும்பு இருக்கிறது சதையோடு இருக்கிற மாதிரி பார்த்து போடுங்க. அப்போ தான் நல்லா அது சால்னால இறங்கி நம்மளுக்கு அந்த சிக்கன் ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா நம்ம சால்னா தண்ணி அதிகமாக விட்டு அதுக்கப்புறம் நல்லா கொதிக்க விடுவோம் இல்லைங்களா. ஸோ அதனால் தண்ணி அதிகமாக தேவைப்படும். ஃபஸ்ட்டு 2 கிளாஸ் ஊற்றிக்கலாம். அதை நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா தண்ணி சலசலம் கொதிக்கிறப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த பேஸ்ட் ஸ்டார்டிங்கே வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ அதை ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணி அந்த இது நல்லா தண்ணியில் ஊற்றி கழுவி ஒரு 1/2 கிளாஸ் அளவு நம்ம இதையும் ஊற்றிக்கலாம். இப்போ இதையும் நல்லா கலரி விட்டுட்டு நம்ம நல்லா அது கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறமா மூடி போட்டுடலாம். இப்போ நல்லா சலசலம் கொதிக்கிறப்போ நம்ம மூடி போட்டு ஒரு 4 to 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம்.
அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான சால்னா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சாப்பிடலாம், பரோட்டா, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபிக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.